1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் அவருடைய 24 முதலான வசனங்களை வாசிக்கலாமா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் அநேகர் ஓடுவார்கள், ஒருவரே கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஓடுகிறவர்கள் இச்சையடக்கத்தோடு ஓடுவார்கள். ஹல்லேலூயா. அழிவில்லாத கிரீடம் பெறுவதற்காய் அவர்கள் அழிவுள்ள கிரீடம் பெறுவதற்காய் ஓடுகிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு நாம் ஓடுகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் எல்லாரும் ஒரு ஓட்டத்தில் இருக்கிறோம். ஆண்டவரை நோக்கி, கானானை நோக்கி வரப்போகிறதான கிங்டம் ஆஃப் ஹெவனை நோக்கி ஒரு அழகான ஓட்டத்தில் இருக்கிறோம். இதன் முடிவு பரிசை பெற்றுக்கொள்ளுகிறதா இருக்குமானால் நாம் பாக்கியசாலிகள். வழியில் இடராமல், வழியில் விழுந்து விடாமல், வழியில் விலகி போகாமல் சரியான பாதையின் வழியாய் ஓடி வசனத்தின்படி ஓடி அந்த பந்தய பொருளை நாம் பெற்றுக்கொள்வோமானால் நாம் மிகுந்த பாக்கியசாலிகள். வேதம் சொல்லுகிறது, அநேகர் முயற்சிப்பார்கள், அவர்களால் கூடாமற் போகும். அநேகர் முயற்சிப்பார்கள், அவர்களாலோ கூடாமற் போகும். நாமோ பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் முதல் முறையாக தேவனாயிருக்கிற கர்த்தர் ஒரு மனுஷனை பார்த்து சொன்னார், உன் பிராணன் தப்ப ஓடிப்போ. வாசிங்க. அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு, அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பிற்பாடு அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்று சொன்னார். பாருங்க, சோதோம் கொமோரா என்கிற ஒரு பட்டணம், அந்த பட்டணத்தின் குடிகள் மகா பாவிகளாயிருந்தார்கள், பொல்லாத பாவிகளாயிருந்தார்கள். அவருடைய பாவம் வானபரியந்தம் எட்டினது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் அவர்களை பார்த்தார், அவர்களை அழிக்க வேண்டும் என்று சித்தம் கொண்டார். ஆனாலும் இரக்கமுள்ள தேவன் 2 தூதர்களை அனுப்பி அதை சோதித்து வரும்படி சொன்னார். சாயங்கால வேளையில் தூதர்கள் அந்த பட்டணத்தில் வந்தார்கள். லோத்துடைய வீட்டில் ராத்தங்க புறப்பட்டார்கள். லோத்து நீதிமானா இருக்கிறான். அவனுக்கும் அவனுடைய மனைவிக்கும் 2 பிள்ளைகள் உண்டு.
4 பேர்கள் அடங்கிய அந்த குடும்பம் அந்த பொல்லாத பட்டணத்துக்குள் தேவனுக்கு பயந்து வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். மாலை நேரம் வருகிறது. லோத்து நல்ல விருந்து செய்கிறான் அந்த தூதர்களுக்கு. அவர்கள் சாப்பிடுகிறார்கள். படுக்க போகும் வேளை வருகிறது. சோதோம் கொமோரா பட்டணத்தில் உள்ள கிழவர் முதல் வாலிபர் வரைக்கும் உள்ள அனைத்து புருஷர்களும் லோத்துடைய வீட்டை சூழ்ந்து கொள்ளுகிறார்கள். அவர்கள் கேட்கிறார்கள், இந்த மாலையிலே உன் வீட்டிலே வந்த வாலிபர்களே எங்கே? அவர்களை வெளியே கொண்டு வா, நாங்கள் அவர்களை அறிய வேண்டும். லோத்துக்கு புரிந்து போயிற்று நிலைமையுடைய விபரீதம். லோத்து கதவை திறந்து வெளியே வந்த அந்த தூதர்கள், அந்த சோதோம் கொமோரா பட்டணத்து வாலிபர்களை பார்த்து சொன்னான், ஐயா, புருஷனை அறியாத 2 பெண் பிள்ளைகள் எனக்கு இருக்கிறார்கள். அவர்களை நான் உங்களுக்கு முன்பாய் கொண்டு வருகிறேன். அவர்களை உங்களுடைய மன விருப்பம் போல அறிந்து கொண்டு உங்கள் பார்வைக்கு வேண்டியதெல்லாம் செய்து கொள்ளுங்கள். என் வீட்டிலே இளைப்பாறும்படி வந்த இந்த வாலிபர்களுக்கு நீங்கள் எந்த துரோகம் செய்துவிடக்கூடாது என்று சொல்லி அவர்களை கெஞ்சுகிறான். அவர்களோ, அப்பாலை போ, பரதேசியாய் பிழைக்க வந்த நீயா எங்களுக்கு நியாயம் சொல்லுவது என்று சொல்லி லோத்துடைய கதவை, வீட்டின் கதவை இடித்து தள்ளி கொண்டு உள்ளே போவதற்கு எத்தனைப்படும் போது உள்ளே இருந்த அந்த 2 வாலிபர்களாக இருக்கிற தேவதூதர்கள் லோத்தை தங்களுடைய கரங்களால் பிடித்து உள்ளே விட்டு கொண்டு கதவடைக்கிறார்கள். கதவடைத்து கொண்டு நடக்க போற சம்பவத்தோடு சொல்லுகிறார்கள், நாங்கள் இந்த பட்டணத்தை அழிக்க வந்த தேவதூதர்கள். உனக்கு இந்த பட்டணத்தில் யார் இருக்கிறார்கள்? யாராவது இருந்தால் அவர்களிடத்தில் போய் சொல்லி, நீயும் உன் மனைவியும் உன்னுடைய 2 பிள்ளைகளும், உனக்கு இந்த பட்டணத்தில் யாராவது இருந்தால் அவர்களும் சேர்ந்து சீக்கிரமாய் இந்த சூரிய உதயத்துக்கு முன்பாக நீங்கள் இந்த பட்டணத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். லோத்து தங்களுடைய மருமக்கள் மரத்தில் பேசுகிறான். அவர்கள் அதை நம்பவில்லை. அவர்கள் லோத்து தங்களை பரிகாசம் பண்ணுவதை போல நினைக்கிறான். நேரம் விடுகிறது. அதிகாலையிலே தூதர்கள் எழும்பினார்கள். லோத்தையும் அவருடைய மனைவி பிள்ளைகளையும் துரிதப்படுத்துகிறார்கள். சீக்கிரமாய் ஓடி தப்பித்துக் கொள்ளுங்கள், பட்டணம் அழிய போகிறது. பட்டணம் சூரியன் உதிக்கும் போது சுட்டெரிக்கப்படும், ஓடுங்கள் என்று சொல்லுகிறார்கள். லோத்தும் அவருடைய மனைவியும் பிள்ளைகளும் தாமதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் தாமதிப்பதை கண்ட தூதர்கள் அவர்களை 4 பேருடைய கரங்களையும் பிடித்து வீட்டிற்கு வெளியே கொண்டு வந்து விட்டு, ஊருக்கு வெளியே கொண்டு வந்து விட்டு, சீக்கிரமாய் ஓடி தப்பித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள். 4 பேரும் இப்பொழுது ஓட ஆரம்பிக்கிறார்கள். லோத்து, தூதன் சொன்ன மலைக்கு ஓடி தப்பித்துக் கொள்ள முடியாதையா, இதோ இருக்கிற பக்கத்தில் இருக்கிற மலை சோவார், நான் அதிலே ஓடி தப்பித்துக் கொள்ளுகிறேன் சொன்னபோது கர்த்தர் அதுக்கும் அனுகிரகம் பாராட்டி நீ அதிலே அகலும் போய் தப்பித்துக் கொள்ளுன்னு சொல்ல 4 பேர்களும் ஓட ஆரம்பிக்கிறார்கள். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். அங்கே நீ ஓடி தப்பித்துக் கொள்ளாவிட்டால் நீ உப்பு தூணாவா என்று அங்கே சொல்லப்படவில்லை. நீ ஓட வேண்டும், திரும்பி பார்க்காமல் ஓட வேண்டும். திரும்பி பார்க்க கூடாது. நீ மலையில போய் நிற்கிற வரைக்கும் நீ திரும்பி பார்க்க கூடாது. எதையும் எடுக்க கூடாது. ஓடு, நீ ஓடிக்கொண்டே இரு.
என்கிறதான் கட்டளை. புருஷன் மனைவியை தப்பித்துக் கொள்ள வாய்ப்பில்லை, மனைவி புருஷனை தப்பித்துக் கொள்ள வாய்ப்பில்லை, பிள்ளைகள் வயதான பெற்றோர்களை தப்பித்துக் கொள்ள வாய்ப்பில்லை. ஏனென்றால் யாரும் யாரையும் பார்க்க கூடாது. 4 பேரும் ஒரே வேகத்தில் ஓட ஆரம்பிக்கிறார்கள். வயதான தாய் தகப்பன் எப்படி ஓட முடியும்? இளம் பெண் பிள்ளைகள் மான்குட்டி போல் ஓடி மலையில் ஏறிக்கொள்ளுகிறார்கள். இப்பொழுது அந்த புருஷனும் மனைவியும் தத்தளிப்போடு ஓடுகிறார்கள். எந்த சூழ்நிலையோ எனக்கு தெரியாது. அந்த மனைவி பின்னிட்டு பார்க்கிறாள். அவள் அங்கே உப்புத்தூணாய் நிற்கிறாள். ஒருவேளை லோத்து பலவீனமான ஒரு சரீரம் உள்ள மனுஷனா இருந்திருக்க கூடும். அவர் வருகிறாரா என்று பார்க்க அந்த பாசம் உள்ள மனைவி திரும்பி பார்த்திருக்க கூடும். அதனால் அவர்கள் 2 பேரும் பிரிக்கப்படுகிறார்கள். ஒரு அலங்கை உப்புத்தூணாய் நிலைநிறுத்தப்படுகிறார்கள். ஒருவன் ஓடி மலைக்கு தப்புகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஓடணும். யாரும் யாரையும் திரும்பி பார்க்க கூடாது. அதுதான் நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளை. நாம் நம்மை பார்த்து கொண்டு ஓட வேண்டும். நமக்கு முன்பாய் வைத்திருக்கிற அலட்சியம், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேதம், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியம், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சபை, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மேய்ப்பன், நமக்கு கொடுக்கப்படுகிற உபதேசம், அதை மாத்திரம் முன்பில் வைத்துக் கொண்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற லட்சியத்தோடு வெறித்தனமாய் இந்த உலகத்தில் உள்ள ஓட்டத்தை ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்றுதான் இந்த பாடம் நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. யாரையாவது திரும்பி பார்த்து அவர்களையும் தப்புவிக்க வேண்டும் என்று நீ ஓட்டத்தின் இடையில் நினைத்துக் கொண்டாயானால், ஒருவேளை இன்னும் ரட்சிக்கப்படாதவனுடைய புருஷனையோ, இன்னும் மனம் திரும்பாதவனுடைய பிள்ளைகளையோ, ஊரையோ, உலகத்தையோ நீ பார்த்து கொண்டு ஓடினால், அது மாத்திரமல்ல, நீ ஒரே சபையில் ஆராதித்தாலும் இன்னொரு நபருடைய வாழ்க்கையை நீ பார்த்து கொண்டு ஓடினால், இன்னொரு நபருடைய சுபாவத்தை நீ பார்த்து கொண்டு ஓடினால், நீ நிச்சயமாக இடறி விழக்கூடும். நீ ஓட்டத்தை தொடர்வதற்கு பதிலாக உன்னுடைய ஓட்டம் தடைபடக்கூடும். மேபி சில வேளைகளில் நீ பந்தய பொருளை பெறக்கூடாத நபராய், தோல்வியடைந்த நபராய் கூட போவதற்கு வாய்ப்புண்டு என்பதை நீ மறந்துவிடக் கூடாது. இதைத்தான் ஆண்டவராய் இருக்கிற கர்த்தர் சொன்னார், லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள், லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். யாரும் யாரையும் பார்க்க கூடாது. இன்றைய சபை குறைகளை கண்டுபிடிக்கிற சபை. இன்றைய சபை மற்றவர்களை பார்க்கிற சபை, மற்றவர்களை பார்த்தோடுகிற சபை. வேத புஸ்தகம் அவரவர்களுடைய மொழிகளில் கையில் கொடுக்கப்பட்டிருந்தும், அவரவர்களுடைய மொழியில் வேத புஸ்தகத்தில் எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டிருந்தும், நல்ல தேவ மனுஷர்களை மேய்ப்பர்களாய் கொடுக்கப்பட்டிருந்தும், நல்ல ஆலோசனைகள் பெறப்பட்டிருந்தும், சத்தியம் என்னவென்பது தெரிந்திருந்தும், அவைகளின் மேல் பிரியம் கொள்ளாமல் மனம் பல இடங்களுக்கும் பதறி, மனம் அங்கலாய்த்து கொண்டு பல இடங்களுக்கு விசாலமாய் பரவிக்கொண்டிருக்கிறது தான் நம்முடைய சுபாவம். அடுத்தவர்களுடைய வாழ்க்கையை பார்ப்போம். அவர்கள் எப்படி ஓடுகிறார்கள், அவருடைய வாழ்க்கையில் எப்படி நடக்கிறது, என்ன நடக்கிறது, அவர்கள் என்ன வஸ்திரம் எடுக்கிறார்கள், அவர்கள் என்ன பேசுகிறார்கள், அவர்கள் என்ன சாப்பிடுகிறார்கள், அவர்கள் எப்படி வீடு கட்டுகிறார்கள், எப்படி திருமணம் நடத்துகிறார்கள், எப்படி குடும்ப வாழ்க்கை வாழுகிறார்கள் என்று சொல்லி நாம் மற்றவர்களை கவனிக்கிறதிலேயே அதிக நேரத்தை செலவிட்டுக் கொண்டிருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ இன்னொரு ஆளை பார்ப்பாயானால் நீ விழுந்து விடுவாய். நீ இன்னொரு நபரை பார்க்க கூடாது.
நீ இன்னொரு நபரை பார்க்காமல் உன்னுடைய மேய்ப்பன் கொடுக்கிற அவருடைய உபதேசம், வேதத்தின் சத்தியம், வேதத்தை திறந்து நீ வாசிக்க வேண்டும். வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நீ அறிய வேண்டும். வேதத்தின் ரகசியங்களை கேட்டறிய வேண்டும். சந்தேகம் உருவாகுமாயின் உன்னை நடத்துகிற ஒரு மேய்ப்பனிடத்தில் போய் இதோடைய விளக்கம் எனக்கு தேவை என்று நீ தைரியமாய் போய் கேட்க வேண்டும். இன்னொரு மேய்ப்பனிடத்தில் போகக்கூடாது. தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற மேய்ப்பனிடத்தில் போய் சரியான விதத்தில் ஆலோசனை பெற்றுக்கொண்டு நீ சரியான விதத்தில் நீ ஓட்டத்தை தொடர வேண்டும். இல்லை என்றால் ஓட்டம் தடைபட வேண்டிய சூழ்நிலைகள் உனக்கு உருவாகும். ஓட்டம் தடைபட்டுவிடும். மற்றவர்களை பார்த்து 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 எத்தனையோ பேருடைய ஓட்டங்கள் இன்றைக்கு தடைபட்டு கொண்டிருக்கின்றன. தெரியுமா உனக்கு? சிலர் சொல்வார்கள், யார் யோக்கியன்கள், யார் நல்லவர்கள், இவர்கள் ஆராதிக்கும் தேவனா, இவர்கள் போகும் சபையா, இவர்கள் போகும் இடமா? நோ 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 நோ, என்னால முடியாது. இவர்களோடு பழக என்னால் முடியாது. இவர்களோடு ஆராதிக்க என்னால் முடியாது. இவர்கள் போகிற சபையும் எனக்கு தேவையில்லை. இப்படியே மற்றவர்களை பார்த்து கொண்டு இருப்பீர்களே ஆனால் நிச்சயம் நீங்கள் இடறி விழுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீ யாரையும் பார்க்க கூடாதுதான் அந்த வழி. யாரும் யாரையும் பார்க்க முடியாது. மகள் மூத்தவள் இளையவளை பார்க்க முடியாது. இளையவள் மூத்தவளை பார்க்க முடியாது. ரெண்டு பேரும் டாடியை பார்க்க முடியாது. டாடி மம்மியை பார்க்க முடியாது. மம்மி டாடியை பார்க்க முடியாது. பெற்றவர்கள் பிள்ளைகளை பார்க்க முடியாது. 4 பேரும் தனித்தனியே ஓட வேண்டும். அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விஷன், ஓடி தப்பித்துக் கொள்ளுங்கள். பட்டணம் வாரிக்கொள்ளப்படும் போது நீங்களும் கூட வாரிக்கொள்ளப்படாமல் ஓடி தப்பித்துக் கொள்ளுங்கள். ஒரே ஒரு விஷன் தான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிகாலையில பட்டணம் வாரிக்கொள்ளப்படும், பட்டணம் தண்டிக்கப்படும், பட்டணம் அழியும். அவர்களோடு கூட சேர்ந்து நீங்கள் அழியாதபடிக்கு நீங்கள் மலைக்கு ஓடி போங்கள். ஒரே ஒரு விஷயம் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதைத்தான் பரிசுத்த வேதாகம் புதிய பாட்டு பக்தர்களாக இருக்கிற நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் அநேகர், ஒருவரே பந்தயத்தை பெறுவார்கள். நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள், பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் ஓடுங்கள். 50 ஆண்டுகள் ஓடியும் கோப்பையை பெற்றுக்கொள்ளாவிட்டால், போட்டியில் வெற்றி பெறாவிட்டால் நாம் எப்படிப்பட்ட துர்பாக்கியசாலிகளாய் போவோம்? 60 ஆண்டுகள், 70 ஆண்டுகள் அல்லது ஒரு 100 ஆண்டுகள், 40 ஆண்டுகள் ஓடியும் பந்தய கோப்பையை பெற்றுக்கொள்ளாவிட்டால், தோல்விய ஓட்டத்தில் தோல்வி அடைந்தால் எவ்வளவு வேதனை உள்ள நிலைமை என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரியுமா, இதை அழகாக ஆண்டவர் ஒரு உவமையில சொல்லி இருக்கிறார். மணவாளனுக்காய் காத்திருந்த 10 கன்னிகைகள் மணவாளன் வர தாமதித்த போது 10 பேரும் தூங்குகிறார்கள். 10 பேருக்கும் தூக்கம் வந்தது. 10 பேரும் தூக்க போனார்கள். நள்ளிரவிலே ஒரு சத்தம் கேட்கிறது, இதோ மணவாளன் வருகிறார், எதிர்கொண்டு போக ஆயத்தமாகுங்கள். 10 பேரும் எழும்பினார்கள். 10 பேரும் எழும்பி தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். 5 பேர்களுடைய தீவெட்டிகள் எரிகிறது, மற்ற 5 பேர்களுடைய தீவெட்டிகள் அணைந்து போகிறது. தீவெட்டிகள் அணைந்து போவதை கண்ட 5 கன்னிகைகள் ஆவேசமடைந்தார்கள். ஓடி போய் அந்த எரிந்து கொண்டிருக்கிற தீவெட்டி வைத்திருக்கிற அந்த மணவாட்டி இடத்துல போய், எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடுங்கள் பிளீஸ், எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறது. அவர்கள் கூழாய் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார்கள், விற்கிறவரிடத்தில் போய் என்ன செய்யுங்கள், வாங்குங்கள், எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமற் போகாதபடிக்கு விற்கிறவரிடத்தில் போய் வாங்கிக் கொள்ளுங்கள்.
அதுதான் சரியான பதில். அதுதான் சரியான பதில். இத்தனை ஆண்டு காலம் விளக்கிலே எண்ணெய் இருக்கிறதா இல்லையா என்பதை கூட யோசிக்காமல் தீவட்டியை வைத்துக் கொண்டு காத்திருந்த அந்த 5 புத்தியற்ற கன்னிகைகளுக்கு இதைவிட வேறொரு தண்டனை அந்த மற்ற 5 கன்னிகை கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. விளக்கு வைத்திருந்தாயே, தீவட்டி வைத்திருந்தாயே, மற்ற மணவாட்டியை போல எல்லாம் ஆயத்தம் உனக்குள்ள இருந்ததே, விளக்கிலே எண்ணெய் இருந்ததை மட்டும் இருக்கிறதா இல்லையா என்பதை ஏன் நீ அறியவில்லை? அபிஷேகம் உனக்குள் இருக்கிறதா இல்லையா என்பதை ஏன் நீ அறியவில்லை? நீ அஜாக்கிரதையாயிருந்தாய், நீ கவனக்குறைவாயிருந்தாய், நீ ஆயத்தம் இல்லாதிருந்தாய், நீ விழிப்பற்றவளாயிருந்தாய், நீ எச்சரிக்கை இல்லாதவளாயிருந்தாய். ஆகையினால் உனக்கு இதைவிட பெரிய தண்டனை வேறு யாராலும் கொடுக்க முடியாது. நடந்தது என்ன? ஓடினார்கள், விற்கிறவர்களை நோக்கி ஓடினார்கள். எண்ணெய் கிடைத்தது, எண்ணெய் வாங்கி கொண்டு திரும்பி வந்தார்கள். திரும்பி வரும்போது மணவாளனை காணோம், அந்த மற்ற 5 மணவாட்டிகளை காணோம். மணவாளன் காத்திருந்த, ஆயத்தமாயிருந்த, விழிப்பாயிருந்த, எச்சரிப்பாயிருந்த மணவாட்டிகளை அழைத்துக் கொண்டு அவர் புறப்பட்டு விட்டார். இவர்கள் வருகிறார்கள், தட்டுகிறார்கள், ஐயா எங்களுக்கு திறக்க வேண்டும். அந்த பக்கம் இருந்து ஒரு சத்தம் வந்தது, நான் உங்களை அறியேன், நான் உங்களை அறியேன். எச்சரிக்கை இல்லாத ஓட்டம், ஜாக்கிரதை இல்லாத ஓட்டம், விழிப்பில்லாத ஓட்டம் தோல்வியில் முடிந்தது, கவலையில் முடிந்தது, வேதனையில் முடிந்தது. எல்லாம் இருந்தும், சூழ்நிலை எல்லாம் சரியாயிருந்தும், எல்லா சூழ்நிலையும் சரியாக இருந்தும் வெற்றி பெறாமற் போய்விட்டார்கள். அதுதான் சொல்லப்படுகிறது, நீ பெற்றுக் கொள்ளத்தக்கவளாய் ஓட வேண்டும். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் அநேகர் ஓடுகிறார்கள். ஒருவனே பந்தய கோப்பையை பெறுவான். நீ பெற்றுக் கொள்ளத்தக்கதாய் ஓடு. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். இரண்டாவது 1 கொரிந்தியர் 6:18-19 வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 6:18-19. வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள், வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும், மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாயிருக்கும், சரீரத்திற்கு புறம்பாயிருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ, வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். தன் சுய சரீரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். உங்கள் சரீரமானது, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும், தேவனாலே பெற்றும், உங்களில் தங்கியும் இருக்கிற, உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும், பரிசுத்த ஆவியுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்பதையும் அறியீர்களா? ஹலோ, சரீரமாயிருக்கிற ஆலயத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமல் ஓடு. சரீரத்தில் வேசித்தனம் ஆளாதபடி, சரீரத்தில் இச்சை ஆளாதபடி, சரீரத்தில் மோகம் ஆளாதபடி, சரீரத்தில் வேசித்தனம் ஆளாதபடிக்கு வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள். ஹல்லேலூயா. எல்லா இடமும் சீர்கெட்டு கிடக்கிறது. இந்த நாட்களில் எல்லா இடங்களிலும், ஆல்மோஸ்ட் உலகம் முழுவதிலும் இந்த பாவத்தில் விழுந்து கிடக்கிறது. ஒரு 5 வயது பிள்ளைக்கு பாதுகாப்பாய் தெருவழியாய் நடக்க முடியவில்லை.
நம்முடைய தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் மற்ற நாடுகளிலும் சில இடங்களில் பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாவல் இல்லை. பயங்கரமான இச்சை, பயங்கரமான வேசித்தனம் பலரை அழித்துக் கொண்டு வருகிறது. பல பரிசுத்தவான்கள் இதில் விழுந்து காணாமற் போய் கொண்டிருக்கிறார்கள். பல பரிசுத்தவான்கள் நட்சத்திரங்களை போல பிரகாசித்துக் கொண்டிருந்த தேவ மனுஷர்கள் வேசித்தன பாவத்தில் விழுந்து காணாமற் போய் கொண்டிருக்கிறார்கள். விசுவாசிகள் காணப்படாமற் போய் கொண்டிருக்கிறார்கள். விசுவாச குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள், ஊழியக்காரர்களுடைய பிள்ளைகள் இந்த பாவத்தில் விழுந்து காணப்படாமற் போய் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய சபை எச்சரிப்பாயிருங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள். நித்திய ஜீவன் வரைக்கும் போக விரும்புகிற கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த பாவத்தில் விழாதபடி உங்களை எச்சரிப்பாய் காத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதான் வேதம் சொல்லுகிறது, இந்த பாவத்துக்கு விலகி ஓடு, இந்த பாவத்தில் விழாதபடி எச்சரிக்கையாயிரு. நான் இதை குறித்து அதிகம் விளக்க விரும்பவில்லை. உங்க பிள்ளைகளை கண்காணித்துக் கொள்ளுங்கள், உங்களையும் ஜாக்கிரதையாய் காத்துக் கொள்ளுங்கள். ஏது வயசில் எப்பொழுது சாத்தான் யாரை வஞ்சிக்கிறான் என்று தெரியாது. மிகுந்த எச்சரிக்கையாயிருங்கள், மிகுந்த எச்சரிக்கையாய். தேவன் ஆண்டவர் நமக்கு கொடுத்த சரீரம் கர்த்தர் தங்குகிற ஆலயம். இந்த ஆலயத்தை விபச்சார பாவத்தில் கெடுத்தால் நம்மை ஆண்டவர் கெடுப்பார். இந்த சரீரம் ஒரு நாள் அதற்கு எல்லாவற்றுக்கும் பதில் கொடுக்கும். நீங்கள் நினைக்கிறீர்கள் இது உங்க சரீரம் என்று. இது நம்முடைய சரீரம் அல்ல, இது மறுரூபமாக்கப்பட வேண்டிய கிறிஸ்துவின் சரீரம். என்றைக்கு நீ தண்ணீர் முழுகி ஞானஸ்நானம் பெற்றாயோ அன்று முதலுடைய பாவ சரீரம் ஒளிந்து போய் உனக்குள்ள ஒரு ஜீவன் உள்ள தேவனுடைய சரீரம் மறுரூபத்தின் அனுபவத்தில் உனக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது. உன்னுடைய சரீரம் தேவனால் பெற்ற சரீரம், கர்த்தர் தங்கியிருக்கிற ஆலயம். அந்த ஆலயத்தை வலுக்கட்டாயமாய் நாம் விபச்சார பாவத்தில் தள்ளக்கூடும் என்றால் ஒரு நாள் வரும், இந்த சரீரத்தை நியாயம் தீர்க்கிற ஒரு காலம். நீதிமானுக்கு பூமியில் சரி கட்டப்படும் என்று வேதம் சொல்கிறது. கடைசி நாட்களில் இந்த சரீரம் அதற்கு பதில் கொடுக்கும். பிரைஸ் தி லார்ட். நல்ல அழகும் புஷ்டியும் ஆரோக்கியமும் இருக்கும்போது சரீரத்தை பாதுகாக்க தவறினால், சரீரத்தை மோகத்துக்கு உட்படுத்தி, சரீரத்தை இச்சைக்கு உட்படுத்தி, சரீரத்தை வேசித்தன ஆவிக்கு விட்டு கொடுத்து வேசித்தனம் செய்தால் கடைசி நாட்கள் வரும், பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டிய நாட்கள். எந்த சரீரம் கொண்டு நாம் பாவம் செய்தோமோ அந்த சரீரத்தை உயிரோட வைத்து தேவன் நியாயம் தீர்க்க தொடங்குவார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், நியாயம் தீர்க்க தொடங்குவார். ஆரோக்கியம் இழக்க வேண்டி வரும். ஒவ்வொரு பகுதியாய் தேவன் கணக்கு கேட்பார். ஒவ்வொரு பகுதியாய் நீ கணக்கு கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு பகுதியாய் அதற்குரிய
கணக்கை நீ கொடுத்துத்தான் வெளியே வர வேண்டும். உன்னை தேவன் சுத்திகரிக்க தொடங்குவார், பரிசுத்தப்படுத்த தொடங்குவார். அப்பொழுது உனக்கு வேதனை பெருகும், வேதனை பெருகும், வலி பெருகும். ஏனென்றால் உனக்காய் கிறிஸ்து ஜீவனை கொடுத்திருக்கிறார். உன்னை இழக்க அவர் தயாராக மாட்டார். உன்னை பரிசுத்தப்படுத்தி உனக்கு ஜீவனை கொடுக்கவே அவர் விரும்புவார். ஆகையினால் ஆலயத்தை கெடுக்காதபடி ஆரோக்கியமும் அழகும் புஷ்டியும் இருக்கும்போது சரீரத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். சரீரமாக இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தை பாதுகாப்பாய் வைத்துக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் ஆபத்து வரும். சில இடங்கள் அழுகி நாட்டம் எடுக்கும், அநேகருக்கு அரோசிகமாய் மாறும். இது சம்பவிக்கும். எழுதி வைங்க. நீதிமானுக்கு தேவன் பூமியில சரி கட்டுவார். அவர் பூமியில சரி கட்ட ஆரம்பிக்கும் போது வலி ஒவ்வொன்றாய் தொடங்கும். மரணம் வரைக்கும் வேதனை தான், அப்புறம் மரணம் வரைக்கும் அப்புறம் வலிதான். வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள். அல்லேலூயா. அடுத்த வேதம் சொல்லுகிறது, இச்சையடக்கத்தோடு ஓடுவார்கள். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எப்படி ஓடுவார்களாம்? எப்படி ஓடுவார்கள்? இச்சையடக்கத்தோடு ஓடுவார்கள். ஹல்லேலூயா. அந்த இச்சையடக்கம் நமக்கு வேணும். இச்சையடக்கத்தோடு ஓடு. ஐம்புலன்களையும் அடக்கி ஓடணும். கண்களை கட்டுப்பாடுக்குள்ள வைத்து ஓடணும். காதுகளை கட்டுப்பாடுக்குள்ள வைத்து ஓடணும். நாவையும் உதடுகளையும் கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்து ஓடணும். உன் தோலையும் சரீரத்தையும் கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்து ஓடணும். இவைகளை கண்டபடி தாறுமாறாய் பயன்படுத்தக் கூடாது. கண்களுக்கு இச்சை அடக்க வேணும், காதுகளுக்கு இச்சை அடக்க வேணும், மூக்குக்கும் வாய்க்கும் சரீரத்துக்கும் தோலுக்கும் இச்சை அடக்க வேணும். எல்லாம் பார்க்க நமக்கு உரிமை இல்லை, எல்லாம் கேட்க நமக்கு உரிமை இல்லை, எல்லாம் பேச நமக்கு உரிமை இல்லை, எல்லாம் அனுபவிக்க நமக்கு உரிமை இல்லை. சட்ட புஸ்தகத்தில் இல்லாதது ஒன்றும் அனுபவிக்க ஆசைப்படக்கூடாது. அதுக்கு பேர்தான் இச்சை அடக்கம். மாம்சத்தில் இச்சை, உலகத்தின் இச்சை, சரீரத்தில் உள்ள இச்சை, செக்சுவல் இச்சை, இப்படி ஏராளமான இச்சைகள் இருக்கிறது. இது எல்லாவற்றையும் அடக்கி ஆண்டு கொண்டு ஓட வேண்டும். கண்டபடி தாறுமாற ஓடக்கூடாது. தாறுமாறாய் ஓடுகிற பெண் ஒட்டகம் போல ஓடக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. நேர்த்தியா ஓடணும். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இச்சை அடக்கம் வேணும். எதை அனுபவிக்கலாம், எதை அனுபவிக்க கூடாதுங்கிறதை சரியாய் புரிந்து வைத்திருக்கணும். எதை தேவன் விரும்பவில்லை, எதை தேவன் விரும்புகிறார், அந்த வழியில ஓடணும். அப்பதான் நீ பந்தய பொருளை நீ பெற்றுக்கொள்ள முடியும். அப்பொழுதுதான் நாம் வெற்றியாளர்களாய் நிற்க முடியும். அப்பொழுதுதான் வென்றவர்களாய் மாற முடியும். கர்த்தருடைய நாளில் எல்லாவற்றையும் முடித்துக் கொண்டு கம்பீரமாக நிற்க முடியும். எக்கால சத்தம் கேட்கும் போது மறுரூபம் அடைந்து பறந்து போக முடியும்.
ஹல்லேலூயா. ராமன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இச்சை அடக்கத்தோடு ஓடணும். எப்படி ஓடணும்? இச்சை அடக்கத்தோடு. எப்படி ஓடுவாங்களாம்? பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாயிருப்பார்கள். அல்லேலூயா. எல்லாவற்றிலும். பொருளாசையாகிய இச்சை கடைசி காலத்தில் வாழுகிற நமக்கு தேவையில்லை. ஜாக்கிரதையாய் ஓடுவோம். ராமன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. மூன்றாவது 1 தீமோத்தேயு 6:11 வாசிங்க. ஒன்று தீமோத்தேயு நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. எவைகளை விட்டோடணும்? 6ஆம் வசனம். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்று கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்றிருக்க கடவோம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பணாசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. பணாசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ உத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் போதும் பணாசை விட்டோடு. பணாசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. பணாசை எல்லா தீமைக்கும் வேறு. ராமன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீயோ தேவனுடைய மனுஷனே, பணாசை விட்டோடு போதும் என்கிற மனதோடு கூட வாழு. உண்ணவு உடுக்க உனக்கு இருந்த போதும் என்று எண்ணிக்கொள். இதற்கு மிஞ்சி ஆசைப்படாதே, இதற்கு மிஞ்சி விருப்பம் கொள்ளாதே. ஹல்லேலூயா. பிரசங்கி 10:19 சொல்லுகிறது, பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். பிரசங்கி 5:10 சொல்லுகிறது, பணப்பிரியன் பணத்தினால் திருப்தியாக போவதில்லை. 2 தீமோத்தேயு 3:2 சொல்லுகிறது, கடைசி நாட்களில் வாழ்கிற மனிதன் பணப்பிரியனாயிருப்பான். யாராயிருப்பான்? பணப்பிரியனாயிருப்பான். ஆனால் நீயோ தேவனுடைய மனுஷனே, நீயோ கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய ஊழியரே, பண ஆசையை விட்டோடு. பணம் பணம் பணம். வட்டிக்கு வாங்குவது, திரும்ப கொடுக்காம ஏமாத்துவது, அடிதடி சண்டைக்கு இறங்குவது, கேட்டா எப்ப வாங்கணும்னு கேட்பது, ஐயோ கொடுமை. நான் உலகத்தாருக்கு பிரசங்கிக்கவில்லை, இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பிரசங்கிக்கிறேன்.
சபைக்கு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். நமக்கு எல்லாருக்கும் தகப்பனா இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியிலே வாழ்ந்த போது டாக்ஸ் கொடுக்க பணம் இல்லாம பேதுருவை கூப்பிட்டு சொன்னார், நீ தூண்டல் எடுத்து கொண்டு போய் சமுத்திரத்தில் போய் மீன்பிடி, அதுல முதலாவது அகப்படுகிற மீனுடைய வாயை திறந்து பார், அதில் ஒரு வெள்ளி பணம் இருக்கும், அதை எடுத்து உனக்கு எனக்கு என்ன செய், வரி செலுத்து என்று சொன்னார். அவர் அப்படி மாதிரியை காண்பித்தார். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரை வசனங்களை பார்த்தா பேதுரு யோவானும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போறாங்க. அங்க ஒருத்தர் பிச்சை கேட்டுட்டு இருக்கிறான். அப்ப பேதுரு சொல்ல, வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்ல, பிச்சை கொடுக்க கூட காசு இல்ல. இது அப்போஸ்தலருடைய நிலைமை. ஆண்டவருடைய நிலைமை என்னன்னா அதை விட பரிதாபம். அவருக்கு பிறகு அவருடைய அப்போஸ்தலருடைய நிலைமை அதை விட மோசம். அவங்க பணத்தை அவர் பொருட்டா நினைத்ததில்லை. பணத்தை அவங்க விரும்பவே இல்லை. யாரையும் பிடிச்சு பறிக்கல. இன்னைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது சபைக்குள்ள? ஊழியர்கள் என்று சொல்லப்படுகிற தேவ மனுஷர்களுக்குள்ளே என்ன நடக்குது? சாட்சி கட்டு கிடக்கிறது. கர்த்தருடைய வாசனை வீச வேண்டிய தேவ மனுஷர்களுக்குள்ளே இருந்து துர்க்கந்தம் வீசுகிறது. பவுல் சொல்ல, நாங்கள் கிறிஸ்துவிற்கு நற்கந்தங்கள். அவளை சூப்பரா வாழ்ந்து காட்டுகிறோம். மனுஷர்களுக்கு முன்பாக, சபைக்கு முன்பாக, தேவ தூதர்களுக்கு முன்பாக, கர்த்தரும் ராஜாதி ராஜாவுக்கு முன்பாக எங்களை நற்கந்தங்களாய் நிலைநிறுத்துகிறோம். அங்க இங்க என்ன நடக்குது? தவறு நடக்கிறது. ஹல்லேலூயா. எலிசா தீர்க்கதரிசிக்கு நாகமான் கொண்டு வந்த பணம் தாலந்து வெள்ளி. ஹல்லேலூயா. ஏறக்குறைய 560 கிலோ வெள்ளி, 560 கிலோ வெள்ளி. ஆறாயிரம் சேக்கல் பொன்னு. ஒரு சேக்கல் 18.9 கிராம். அப்படி 6000 சேக்கல். எத்தனை கிலோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. 10 மாற்று வஸ்திரம். இவ்வளவு கொண்டு வந்த நாகமான் இவ்வளவு பொருளை கொண்டு வந்தோம். 1 கிராம் வெள்ளியை கூட நான் தொட மாட்டேன், நீ என் வீட்டுக்குள்ள வரக்கூடாது, நீ இப்ப யோர்தான் நதியில 7 தரம் முழுகி கிளம்பி போயிருன்னு சொன்னார். உன் வெள்ளியும் உன் பொண்ணும் உன் வஸ்திரம் எல்லாம் நீ கொண்டு வந்தது போல திரும்ப கொண்டு போயிரு. ஆசைப்பட்ட கேயாசி கொஞ்சம் வாங்கினான். கேயாசிட்ட எலிசா கேட்கிறார், கேயாசி வீடும் வயலும் சொத்தும் ஆஸ்தியும் எல்லாம் வாங்குறதுக்கு இது காலமாப்பா?
ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் இன்னொரு முறை சீரியாவோட படைத்தளபதி ஆசகேல் வருகிறான். 40 ஒட்டகங்களிலே பரிசு பொருட்கள் கொண்டு வரான். 40 ஒட்டகத்துல மனுஷன் தொடவே இல்லை. அன்னைக்கு இவங்க எல்லாம் பணத்தை ஒரு பொருட்டா என்னல்ல ஊழியத்துல. பவுலுடைய வாழ்க்கையில் அவர் சொல்லுகிறார், நான் யாருடைய பணத்தை விரும்பினேன்? சாமுவேல் கேட்கிறார், யாருடைய கழுதையை நான் எடுத்துக்கொண்டேன்? மோசே ஆண்டவரிடத்திலே சொல்லுகிறார், இவர்களுடைய எருதியாகிலும் கழுதையாகிலும் நான் எடுத்துக்கொள்ளவில்லை ஆண்டவர் என்று மோசே ஆண்டவரோடு சொல்லுகிறார். இந்த பரிசுத்தவர்கள் எல்லாரும் ஆண்டவரை மாத்திரம் நம்பிக்கொண்டு ஊழியம் செய்தார்கள். ஆண்டவரை மாத்திரம் வைத்துக் கொண்டது கர்த்தருடைய வேலைகளை செய்தார்கள். தங்களுக்கு கொடுத்த தௌத்தியத்தை, தங்களுக்கு தாங்கள் பெற்றுக்கொண்ட ஊழியங்களை கர்த்தரை முன்னிறுத்தி செய்து முடித்தார்கள். ஆனா இன்னைக்கு எல்லாம் தலைகீழா மாறி போயிருக்கிறது. ஹல்லேலூயா. ராமன் சொல்லுங்களேன். பண ஆசை எல்லா தீமைக்கு வேறானது. அதான் சொல்லுகிறார், நீயோ அப்போ பவுல் தீமோத்தேயு சொல்லுகிறான், மக்களே தீமோத்தேயு தேவனுடைய மனுஷரே, பண ஆசை என்ன செய்? விட்டோடு. அநேகர் அதை இச்சித்து தங்களை உருவா குத்தி கொண்டார்கள். பணம் பணம் பணம். 6 நாள் வேலை செஞ்சாலும் போது அது 7ஆவது நாளும் போகணும். ஆராதனை முடக்கி போயிடணும். வேலைக்கு ஒரு நாள் கடை அடைத்துக் கொண்டு ஆராதனைக்கு வர முடியாது. அன்னைக்கு கடை திறந்தாகணும். நம்முடைய ஆத்துமா நம்மை விட்டு பிரியும் போது நாம் சம்பாதிக்கிற பணம் யாருக்கு சொந்தமுங்க? யாருக்கு இங்க சொந்தம்? பிரசங்கி சொல்லுகிறான், மாயை மாயை மாயை, எல்லா மாயை. நாம் புத்தி யுக்தி இவைகளை பயன்படுத்தி சம்பாதிக்கிறேன். என்ன போல சம்பாதிக்கத்தக்கவன் யாருண்டு? ஆனா நான் இது யாருக்கு சம்பாதிக்கிறேன்? எனக்கு பின்னால வருகிற ஒருவனுக்காக நான் சம்பாதிக்கிறேன். அவன் புத்திமானா இருப்பானா, புத்தி இல்லாதவனா இருப்பானா? ஆனாலும் பிரயாசப்படாத ஒருவனுக்காக நான் சம்பாதித்து வைத்துக் கொண்டு போக வேண்டிய நிலைமை எனக்கு வருகிறதே, இது மாயை. அவன் 10 பைசை குனிஞ்சு வேலை செய்யாதவன், பின்னால வரவன் அப்ப குனிஞ்சு 24 மணி நேரம் வேலை வேலை வேலைன்னு சம்பாதிச்சான். ரட்சிக்கப்பட நேரம் இல்லாம, ஞானஸ்நானம் எடுக்க நேரம் இல்லாம, அபிஷேகம் பெற நேரம் இல்லாம, உபவாச ஜபத்தை தள்ளி, கன்வென்ஷன் கூட்டத்தை தள்ளி, காத்திருப்பு கூட்டத்தை தள்ளி, அபிஷேக ஆராதனைகளை தள்ளி, ஆலோசனைகளை தள்ளி, அப்ப இரவும் பகலும் சம்பாதித்து கோட்டைகளை சம்பாதிச்சு வச்சான். செத்தும் போனா ரட்சிப்ப பெறாம. பின்னால வர மகன் எல்லாத்துக்கும் சொந்தக்காரன் ஆயிட்டான். அப்ப சம்பாதிச்ச கோட்டைக்கு எல்லாம் இவன் சொந்தக்காரன். இப்போ அதனால முந்தி செத்து போனவனுக்கு என்ன லாபம்? அவன் லஞ்சம் வாங்கி சம்பாதிக்கிறான், பின்னால வரவன் அனுபவிக்கிறான். இவன் நீதிமானா மாறுகிறான். லஞ்சம் வாங்கி சம்பாதிச்சவன் துரோகியா துன்மார்க்கன செத்து போறான். ஏன் அவன் லஞ்சம் வாங்கி இவனுக்காக சம்பாதிச்சான்? பணாச. பணம் சம்பாதிக்க வேண்டிய வெறி. ஹல்லேலூயா. பின்னால வர அவனுக்கு தொழில் கற்றுக் கொடு.
மீன் பிடிக்க கற்றுக்கொடு, உனக்கு துண்டுல வாங்கி கொடு, மீன் பிடிச்சு கட்டுவான். நீ ஏன் பிடிச்சு கொடுக்கணும்? ஆயுசு பூரா நீ பிடிச்சு 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 நீ கத்தரை மறந்து பிடிச்சிட்டு இருக்கிற, ரட்சிப்ப மறந்து பிடிச்சிட்டு இருக்கிற. நீ அவனுக்கு பிடிக்க கத்துக்கொடு, அவன் பிடிச்சு கட்டும். நீ போய் கத்தரை தேடு, கடைசி நாட்கள்ல கத்துடைய பாவத்தில் விழு. வீண்டெடுக்கப்படுகிற காலம் வரும்போது முத்திரையாக பரிசுத்த ஆவி இருக்கிறத உறுதிப்படுத்திக் கொள். இந்த ஜீவன் போன பிற்பாடு இங்க இருக்கிற சொத்து யார் எடுத்து கொண்டு போறன்னு யாருக்கு தெரியும்? 7 லட்சம் கோடி ரத்தன் டாட்டாவுடைய சொத்து மதிப்பு 7 லட்சம் கோடி. மனுஷன் போயிட்டார் இல்லையா? விட்டுட்டு போயிட்டார்ல. நம்முடைய இந்திய கோடீஸ்வரர்கள் எல்லாரும், பழைய கோடீஸ்வரர்கள் எல்லாம் போயாச்சு இல்ல? ஹல்லேலூயா, ஆமென். ராமே சொல்லுங்களேன். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 11, 12, 13 வசனத்தை வாசிங்க. இந்நேரம் வரைக்கும் பசி உள்ளவர்களும் தாகம் உள்ளவர்களும் நிர்வாணிகளும் குட்டுண்டவர்களும் தங்க இடமில்லாதவர்களுமாய் இருக்கிறோம். யாரு சொல்றா இது? இது சொல்றது அப்போஸ்தலனா இருக்கிற பவுல். அவர் இதை எழுதுற வரைக்கும் சொல்றார், இந்நேரம் வரைக்கும் பசி உள்ளவர்களும் தாகம் உள்ளவர்களும் தேவை உள்ளவர்களுமா இருக்கிறோம். கையில பணம் இல்ல, கையில என்ன இல்ல? பணம் இல்ல. யாராவது தந்தா சாப்பிடுறோம், இல்லைன்னா உழைச்சு சாப்பிடுறோம். சொந்த கையால வேலை செய்து சாப்பிட்டோன்னு சொல்றார். ஹல்லேலூயா, ராமன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆகையால் நீயோ தேவனுடைய மனுஷனே, பண ஆசையை விட்டோடு. கலாத்தியர் 5:7 வாசிங்க. கலாத்தியர் 5:7 சீக்கிரம். நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? கலாத்தியர்களே, புத்தி இல்லாத கலாத்தியரே, மாறுபாடான உபதேசத்துக்கு ஏன் செவி கொடுத்தீர்கள்? நான் உங்களுக்கு நன்றாகத்தான் உபதேசித்திருந்தேன், நீங்கள் நன்றாகத்தான் ஓடினீர்கள். இப்பொழுது உங்களை கலக்கினவர் யார்? கலாத்திய சபையில மாறுபாடான உபதேசம் கொண்டு வந்தாங்க, விகற்பமான உபதேசம். சத்திய உபதேசம் கலாத்திய சபையை விட்டு போய் மாறுபாடான உபதேசம் உள்ள வந்துச்சு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சபை மாறுபாடான உபதேசத்தை சரியாய் புரிந்து கொள்ளணும். மாறுபாடான உபதேசத்துக்கு செவி கொடுக்க கூடாது, ஜாக்கிரதையா ஓடணும். இன்றைய பந்தா படகோட்டிகள் பந்தாவ வாழ்றதுக்கு ஏதுவான சுவிசேஷத்தை மாறுபாடாய் சபைக்குள்ள புகுத்தி கொண்டிருக்கிறார்கள். வேறுபாட்டான வாழ்க்கையை சபையை விட்டு எடுத்து மாற்றி மாறுபாடான உபதேசத்தை உள்ளே கொண்டு புகுத்தி சபையை கிறிஸ்துவின் அன்பை விட்டு வழி விலக செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையான கிறிஸ்துவின் அன்பு, சுவிசேஷத்தின் பலன், தேவ பக்தியின் பலன். வேதம் சொல்லு, கடைசி நாட்களில் மனுஷன் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவனாயிருப்பான். தேவ பக்தியின் வேஷம் தரிப்பான், ஆனால் அதற்குண்டாயிருக்கிற பலனையோ
அவன் ஒத்துக்கொள்ள மாட்டான். ஏனென்றால் பந்த படகோட்டிகளை அவர்கள் மாடலாய் கொண்டார்கள். புதிய ஏற்பாட்டு சபை 21ஆம் நூற்றாண்டு 40 ஆண்டு காலத்து சபை. ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பாக சபையில வேறுபாடு இருந்தது, வேறுபாட்டின் உபதேசம் இருந்தது. கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி உபதேசித்தார்கள். இன்றைக்கு அதெல்லாம் சபைகளை விட்டு விலகி கொண்டிருக்கிறது. ஏதோ சில சபைகளில் அரையும் குறையுமாய் அற ஜீவன்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறது கர்த்தருடைய சத்திய உபதேசம். நீ வேறுபாட்டை பிரசங்கிக்க கூடுமானால் உனக்கு வரவேற்பு இல்லை. உன்னை யாரும் பயன்படுத்த போவதும் இல்லை. ஆனால் ஜனங்களுடைய இதயங்களை வசீகரிக்க கூடிய மாறுபாடான உபதேசத்தை உள்ளே புகுத்திப்பார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். இன்னைக்கு பெந்தேகோஸ்தே சபைகளில் 2ஆம் திருமணம் சர்வசாதாரணமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. திருமணமாகி ஒரு 3 மாதத்திலேயே விவாகரத்து வாங்கி விடுகிறார்கள். விவாகரத்து வாங்கி கொண்டு 2 குடும்பம் 2ஆ பிரிகிறது. அந்த பிரிந்த 2 குடும்பத்துக்கும் வெவ்வேறு பாஸ்டர்கள் வெவ்வேறு விதத்தில் அடுத்த திருமணத்தை நடத்தி வைத்து விடுகிறார்கள். எவ்வளவு கொடுமையான காரியம்! வேதம் சொல்லுகிறது, தேவன் நினைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன். புருஷன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் மனைவி வேறொரு திருமணம் பண்ணக்கூடாது. பண்ணினால் அதுக்கு பேர் விபச்சாரம் என்று வேதம் சொல்லுகிறது. மனைவி உயிரோடு இருக்கிற வரைக்கும் புருஷன் வேறொரு திருமணம் பண்ணக்கூடாது. பண்ணினால் அதற்கு பேர் விபச்சாரம் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி இருக்க இந்த விபச்சாரத்தை நடத்தி வைக்கிறவர்கள் நம்முடைய நாட்டுடைய ரெவரண்டுகள். எங்கிருந்து வந்தது இந்த உபதேசம்? யார் கொண்டு வந்த அந்த உபதேசம்? இது செய்விப்பதற்கு சபைகள் இருக்கிறதுனால தான் ஈஸியா விவாகரத்து நடந்து கொண்டிருக்கிறது. இது நடக்காது, சபைகள் நடக்காது என்ற உறுதி இருக்குமானால் விவாகரத்துக்கு பிள்ளைகள் சம்மதிக்க மாட்டார்கள். ஆனா இன்றைக்கு விவாகரத்துகள் ஏன் நடந்து கொண்டிருக்கிறது சொன்னால் பிரச்சனை இல்லையே. இங்க இல்லைன்னா இன்னொரு சபை இந்த பாஸ் நடத்தி தரட்டா வேறொரு பாஸ் நடத்தி தர, அதுக்கு எங்க ஆளுக்கா பஞ்சம் போச்சுல்ல. தேவ பக்தி போச்சுல்ல, சபை பக்தி வந்துச்சுல்ல. ஹல்லேலூயா, ராமன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. மாறுபாடான உபதேசம் அந்த நாட்களில் கடிந்து கொண்டார்கள், வைராக்கியம் என்றார்கள். இப்படிதான் ஞானஸ்நானம் எடுக்கணும், இப்படிதான் திருவிருந்தில் பங்கெடுக்கணும், பரிசுத்தாரருக்கு இப்படிதான் வஸ்திரம் எடுக்கணும், விரல் சூண்டினார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏன் நம்மால விரல் சுண்ட முடியலன்னா, இன்னைக்கு இவங்க நம்ம விரல் சுண்டுற, நாளைக்கு இவன் போய் அங்க போய் உட்கார்ந்து இருப்பான். அப்புறம் இவனை தேடி மாத கணக்கில் நம்ம நடக்கணும். ஏன் வரலன்னு கேட்டே போடும் பின்னால. ஏன்னா அதை நடத்தி கொடுக்கிறதுக்கும் அதுக்காக காத்திருக்கிற நிறைய சபைகள் இருக்கிறது. அதை ஏற்றுக்கொள்றதுக்கு ஏராளமான உபதேசிகள். ஐந்தாவது எபிரேயர் 12:1 வாசிங்க.
எபிரேயர் 12. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம். அல்லேலூயா. நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவங்களை தள்ளிவிட்டு பொறுமையோடு ஓட கடவோம். இந்த சண்டை வழக்குகள் எல்லாம் நிறுத்துங்க. வீட்டில் நடக்கிற சண்டைகள், சபைகள் நடக்கிற வழக்குகள், ஒன்றுமில்லாத ஒப்புசப்பில்லாத காரியத்திற்கு வீட்டில் குடும்பத்தில் நடக்கிற அடிதடிகள், பங்காளி சண்டைகள், சொத்து சண்டைகள், இதெல்லாம் கர்த்தருடைய சபைக்கு ஆகாது. வேதம் சில சமாதானமாய் வாழும்படிக்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். சமாதானத்தை காக்கணும் நம்முடைய வீட்டில். வேதம் என்ன சொல்லுகிறது? அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும். அன்பு கோபம் படாது, அன்பு வாக்குவாதம் பண்ணாது, அன்பு தன்னை புகழாது, அன்பே பெரியது. யாருக்கு வேணும் அன்பு? அன்பு என்னன்னு தெரிந்த ஏன் நம்முடைய வீட்டில் சண்டைகள்? எதற்கு நம்முடைய சபையில் அடிதடிகள்? எதற்கு நமக்குள்ள இத்தனை பிரிவினைகள்? எதற்கு கோர்ட்டு வழக்கு, போலீஸ் கேசுகள்? இதெல்லாம் நெருங்கி நிற்கிற பாவங்கள். வீட்டுக்குள்ளே நெருங்கி நிற்கிற பாவங்கள், குடும்பத்துக்குள்ளே. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். ஒரு வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தை சகித்துக் கொள்ளும். அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு இருமாப்பா இராது. அன்பு தன்னை புகழாது. அதான் சுற்றி நெருங்கி நிற்கிற பாவங்களை விட்டு விலகணும். சண்டை வழக்கு சச்சரவுகள் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களில் உருவாக்க விடக்கூடாது. நம்முடைய வீட்டு சத்தம் வெளியே கேட்க அனுமதிக்க கூடாது. பக்கத்து வீட்டுக்காரர், ரட்சிக்கப்படாத வீட்டுக்காரன் நம்மை, நம்முடைய சபையும் தூஷிக்க நீங்கள் அனுமதி கொடுக்க கூடாது. நம்முடைய போதகரை அவர் விரல் சூண்ட நீங்கள் அனுமதிக்க கூடாது. நமக்காய் மரித்து உயிர்த்த கர்த்தரை அவன் அவமதிக்க நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அனுமதிக்க கூடாது. என்ன நடக்கிறது? உலக மனுஷன் விரல் சூண்டுகிறான். என்ன நமக்கு தெய்வ பயம் இல்லை. நமக்குள் தெய்வ பயம் இல்லை. தெய்வ பயம் சபையை விட்டு வெளியேறிக் கொண்டிருக்கிறது. தெய்வ பயம் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய இதயங்களை விட்டு, வாழ்க்கையை விட்டு வெளியேறிக் கொண்டிருக்கிறது. அதனால் எதையும் செய்கிறார்கள், துணிகரமாய் செய்கிறார்கள். கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுமே, எங்க மேய்ப்பருடைய நாமம் தூஷிக்கப்படுமே, எங்கள் சபையுடைய வாசனை கெடுமே என்று சொல்லி தெய்வ பயம் இல்லை. பொய் பேசுறோம், சண்டையிடுகிறோம், கெட்ட வார்த்தை பேசுகிறோம். 5 ரூபாய்க்கு அடிதடி சண்டை நடக்குது நமக்குள்ள. சகிப்புத்தன்மை இல்லை, போனா போட்டுவங்க விடுற அந்த அனுபவம் இல்லை, பொறுமை இல்லை, தாழ்மை இல்லை. ஆவியின் கனிகளால் நிரம்ப வேண்டிய கர்த்தருடைய பிள்ளைகள்
கனியற்ற அந்தகார வாழ்க்கை வாழுகிறார்கள். உங்களுக்கு தெரியும், மணவாட்டி வாசனை மரங்களினால் நிரம்பி வாழக்கூடியவர்கள். உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 11 முதல் வசனங்களை வாசிங்க. 11 முதல். என் மணவாளியே, ஏன் என்ன பிரச்சனை? உன் உதடுகளிலிருந்து தேன் ஒழுகிறது, உன் நாவின் கீழ் தேனும் பாலும் இருக்கிறது, உன் வஸ்திரங்கள் வாசனை லீபனோனின் வாசனைக்கு ஒப்பாய் இருக்கிறது. உன் வஸ்திரங்களின் வாசனை லீபனோனின் வாசனைக்கு ஒப்பாய் இருக்கிறது. என் சகோதரியே, என் சகோதரியே, என் மணவாளியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறார். உன் தோட்டம் மாதுளை செடிகளும் அருமையான கனிமரங்களும் மருதோண்டி செடிகள். என் மணவாளியே கவனி, மணவாளி கவனி. உன் தோட்டம் அருமையான கனிமரங்களும் மருதோண்டி செடிகளும் நளத செடிகளும் நளதமும் குங்குமமும் வசம்பும் லவங்கமும் சகலவித தூபவர்க்க மரங்களும் வெள்ளை போல செடிகளும் சந்தன விருட்சங்களும் சகலவித கந்த வர்க்கங்களும் உள்ள சிங்கார வனமாயிருக்கிறது. மணவாளியுடைய வாழ்க்கை, கர்த்தருடைய மணவாட்டி, கர்த்தருடைய சபையுடைய வாழ்க்கை. கர்த்தருடைய சபை எங்கே சென்றாலும் அங்கே வாசனை. அது அடுக்கலையில சென்றால் வாசனை, பெட்ரூம்ல சென்றால் வாசனை, வராண்டாவில் சென்றால் வாசனை, சபையில சென்றால் வாசனை, சந்தைக்கு சென்றால் வாசனை, குளத்திற்கு சென்றால் வாசனை, பைப்பு தண்ணி எடுக்க போற இடத்துல வாசனை, ரேஷன் கடைக்கு போற இடத்துல வாசனை, ஊழியர் கூட்டத்தில் வாசனை, சபை ஆராதனையில வாசனை, சண்டே ஸ்கூல்ல வாசனை, ஸ்கூல்ல வாசனை, காலேஜில் வாசனை, வெளிநாட்டில் போன அங்கே வாசனை. கர்த்தருடைய சபை எங்கே போனாலும் வாசனை. அது வேலி அடைக்கப்பட்ட தோட்டம், அந்த தோட்டம் சிங்கார வனம், அது முழுவதும் வாசனை மரங்களால் நிரம்பினது. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? ரேஷன் கடைக்கு போனா வாசனை கெடுது, பைப்பில் தண்ணி எடுக்க போனா வாசனை கெடுது, கத்தரிக்காய் வாங்க போற இடத்துல வாசனை கெடுது, மீன் மார்க்கெட்டுக்கு போனா வாசனை இல்லை, ஊழியர் கூட்டத்தில் வாசனை இல்லை, சண்டே ஸ்கூல்ல வாசனை இல்லை, வேதபாட ஸ்கூல்ல வாசனை இல்லை, வெளிநாட்டுக்கு போனா பின்ன முழுவதும் வாசனை போட்டுச்சு. ஆமென். பிளைட் ஏறி வெளிநாட்டில் படிக்க போனா போதும், பிரைஸ் எல்லாம் அதோட ஃபுல் காஸ்பல் கால் காஸ்பல் ஆகும், கிருபாசனம் கிருபை இல்லாத காஸ்பல் ஆகும். ஆமென். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். உலகத்தில் எப்படி எங்கே வாழ்ந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்தாலும் தேவ பயத்தோடு வாழுங்கள். தெய்வ பயத்தோடு நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்கன்னா நமக்குள்ள இருக்கிற வாசனை வீசும். கொடுக்கல் வாங்கல் நானும் பாஸ்டரும் இன்றைக்கு ஃப்ரெண்ட்ஸா இருப்போம், நாளை முதல் எங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பில் வாசனை வீசும். எங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வாசனை உள்ளதா மாறும். ஒரு குடும்பத்தோடு நான் பழகினால் என்னுடைய பழக்கம் வாசனை உள்ளதா இருக்கும். ஒரு சபையில நான் பிரசங்கிக்க போனால் அந்த சபைக்கு நான் வாசனை உள்ளவனாயிருப்பேன். ஒரு 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 ஆணோடைய பெண்ணோட பழகினால் நான் கர்த்தருக்குள்ளவர்களுக்கு வாசனையாயிருப்பேன். ஹல்லேலூயா. நான் வெளிநாட்டுக்கு போன அங்கேயும் நான் கர்த்தருக்காய் என் வாசனை அங்கே வீச செய்வேன். ஒரு நாளும் எனக்குள்ள துர்க்கந்தம் வீச நான் அனுமதிக்க மாட்டேன். எனக்குள்ள தேவ பயம் ஒளிந்து கொண்டிருக்கிறது.
எனக்குள்ள நாடி நரம்புகள் எல்லாம் தெய்வ பயம் பரவி கொண்டிருக்கிறது. நான் பேச பயப்படுகிறேன், பார்க்க பயப்படுகிறேன், சிந்திக்க பயப்படுகிறேன், நடக்க பயம், உட்காரவுக்கு பயம். எதற்கு பயம் என்று சொன்னால் நான் பாவத்துக்கு பயப்படுகிறேன், அநீதிக்கு பயப்படுகிறேன், அசுத்தத்துக்கு பயப்படுகிறேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் எனக்கு ரத்தம் சிந்தி விலைக்கு அவருடைய ரத்தத்தை விலைக்கிரயமாய் கொடுத்தார். அவருக்கு நான் வாசனை வீசிக்கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் பிசினஸ்மேனா இருக்கலாம், படிச்சவனா இருக்கலாம், கோடீஸ்வரனா இருக்கலாம், ஐஸ்வர்யவானா இருக்கலாம், புத்திமானா இருக்கலாம், விஞ்ஞானியா இருக்கலாம். நான் யாரா இருந்தாலும் சரி, கிறிஸ்துவுக்கு நான் நற்கந்தமா இருப்பேன். என் தோட்டம் சிங்கார வனம், அது முழுவதும் வாசனை மரங்களினால் நிரம்பினது. என் மனைவி வாசனை வீசுகிறாள், என் பிள்ளைகள் வாசனை வீசுகிறாள், என் பேர பிள்ளைகள் வாசனை வீசுகிறாள், என் மருமக்கள் வாசனை வீசுகிறார்கள். அப்படிதாங்க வாழணும். மாமியார் மருமகளுக்கு வாசனை வீசுறவளா இருக்கணும், மருமகள் மாமியாருக்கு வாசனை வீசணும். ரெண்டு பேரும் சேர்ந்து குடும்பத்தில் உள்ள மற்றவர்களுக்கு வாசனை வீசணும். அந்த குடும்ப சபைக்கு வாசனையா இருக்கணும். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நெருங்கி நிற்கிற பாவங்களை பின்னாம முற்றிலும் அகற்றி வாழுவோம். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். 6வது பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7 முதல் 14. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி ஓடுவோம். பின்னானவைகள் எல்லாம் மறப்போம், நடந்து முடிந்தது எல்லாம் மறப்போம். இனி இலக்கை நோக்கி ஓடுவோம், லட்சியத்தை நோக்கி ஓடுவோம். வேகமாய் வாசிங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 14 வசனம் வரைக்கும். ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதி உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதி உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும் படிக்கும் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படி ஆயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். ஆமென். குப்பையுமாக எண்ணுகிறேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று, நான் அடைந்தாயிற்று. அல்லது முற்றும் தேர்ந்தவனானேன் என்று எண்ணாமல், அல்லது முற்றிலும் தேர்ந்தவனானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, கிறிஸ்து இயேசுவுக்காக நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். சகோதரரே, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் எப்படியாயினும் உயிர்த்தெழுதல் பங்கடையும்படிக்கு நான் அதை பெற்றுக் கொள்ளுவேன் என்ற நிச்சயம் உள்ளவனாகி என்னுடைய ஓட்டத்தை ஆசையா என்ன செய்வேன்? தொடருவேன். பின்னானவைகளை மறப்பேன், முன்னே நோக்கி ஓடுவேன். நடந்ததையும் நடந்து முடிந்ததையும் எல்லாம் மறந்துவிட்டு ஒரு புதிய இதயத்தோட, புதிய சிந்தனையோட, ஒரு புதிய தரிசனத்தோட லட்சியத்தை நோக்கி ஓட ஆண்டவராயிருக்கிற கர்த்தர் இரவில் கட்டளை கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கடைசியாக 2 தீமோத்தேயு 4:7 வாசிங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்ப யாவருக்கும் அதை தந்தருளுவார். ஆமென். நல்ல போராட்டத்தை என்னுடைய ஓட்டத்தில் நான் போராடினேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஓட்டத்தில் போராட்டம் உண்டு, போராடி வெற்றி பெற வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. போராடி வெற்றி பெற வேண்டும். பலவிதமான போராட்டங்கள் நமக்கு வரும். போராட்டம் தான் வெற்றிக்கு அறிகுறி. ஜெயிக்கணும்,
வெறியா ஓடணும், தாகத்தோடு ஓடணும். பலவீனப்பட்டாலும் ஓட்டத்தை தொடரணும். பலம் இருக்கும்போது மாத்திரமல்ல, பலவீனப்பட்டாலும் ஓடணும். விசுவாசத்தோடு ஓடணும், நம்பிக்கையோடு ஓட வேண்டும். ஓடுங்க, ஸ்திரதையோடு ஓடுங்க, விசுவாசத்தை முன்னிறுத்தி ஓடுங்க, உலகத்தை பின்னுக்கு தள்ளி ஓடுங்க. புரிந்து கொள்ளுங்க, இந்த பூமி நியாயம் தீர்க்கப்படும். இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகும். சோதோம் கோமோராவுக்கு நடந்தது இந்த பூமி முழுவதுக்கு நடக்கும். அதற்கு முன்பாக சபை எடுத்துக் கொள்ளப்படும். அதான் நீதிமான்கள் எடுத்துக் கொள்ளுகிறார். அதற்குள்ள சபை எடுத்துக் கொள்ளப்படும். நீயோ தப்பித்துக் கொள்ளும்படியாய் ஓடு சபையே, நீயோ பாதுகாப்பாய் ஓடு. உலகத்தை மறந்து ஓடு, பாவம் செய்யாதபடி ஓடு, பாலியத்துக்குரிய இச்சைகளை விட்டோடு, பண ஆசையை விட்டோடு, மற்றவர்களை பார்க்காமல் ஓடு. கள்ள கபட வாது சூது பொய் தந்திரம் ஏமாற்று சதி வஞ்சகம் இல்லாதபடி கபடற்ற இதயத்தோடு ஓடு, சந்தோஷத்தோடு ஓடு. வாழ்விலே மேடு பள்ளங்கள் வரும், ஏற்ற இறக்கங்கள் சந்திக்க வேண்டி வரும். எந்த சூழ்நிலையிலும் முறுமுறுக்காமலும் பதறாமலும் தைரியத்தோடு ஓடு. பாவத்துக்கு மட்டும் பயப்பட்டு ஓடு. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எப்போது உன் இருதயத்தில் வைத்துக்கொள். அவரை உன் வாழ்க்கையில முதலிடமாய் வைத்துக் கொண்டு நேராய் ஓடு, நேர்த்தியாய் ஓடு, சரியாய் ஓடு, செம்மையாய் ஓடு, இடறி விழாதபடி ஓடு. இந்த உலகத்துள்ள யாரையும் பார்க்காதே, எந்த மனுஷனை ரோல் மாடலாய் வைக்காதே. நீ இந்த உலகத்தில் ஒரு மனுஷனை ரோல் மாடலாய் எடுத்தால் நிச்சயம் நீ விழுந்து போவாய். இந்த கள்ள பிரசங்கங்களுக்கு செவி கொடாதே, மாறுபாடான பிரசங்கங்களுக்கு நீ செவி கொடாதே. யூடியூபில் வருகிற மாறுபாடான தாறுமாறான உபதேசங்களை ஒரு நாளும் நீ கேட்காமல் கர்த்தருடைய வேதம், கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற மேய்ப்பன், அவனுடைய உபதேசத்துக்கு அடங்கி இருந்து அங்கும் இங்கும் அலைபாயாமல் சத்தியத்துக்குள்ள நிலை நின்று நேராய் ஓடு. இயேசு வர போகிறார். எழும்புவோம், நம்ம ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்புவோம். பெற்றுக்கொள்ற வரைக்கும் ஓடணும். ஹல்லேலூயா. வாங்க பாஸ், நல்ல போராட்டம் போராட்டம் பாட்டுடுங்க பாஸ். நம்ம சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு நிமிஷம் முன்னால வாங்க. நான் உங்களுக்காக கடைசியா ஒரு 15 நிமிஷம் ஜெபிக்க விரும்புகிறேன். முன்னால வாங்க. இன்னைக்கு பேக்ல இருக்கிறவங்க தயவு செய்து முன்னால வாங்க. அங்க பின்னால பெஞ்சில் உட்கார்ந்துருக்க கர்த்தருடைய பிள்ளைகள் தயவு செய்து எல்லா சபைக்குள்ள இருங்க. வாங்க, ஃப்ரெண்டில் வாங்க. வாங்கல இங்க வா. பிள்ளைகளை மட்டும், பிள்ளைகளை வச்சிருக்கிறவங்க அங்க நில்லுங்க. மற்றவங்க எல்லாம் முன்னால வாங்க, முன்னால வாங்க. வாங்க, கேப் போட்டு நில்லுங்க. வாங்க. என்னாச்சு? தமிழ்ல தானே கூப்பிடுறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கூடி நிக்க வேண்டாம், இங்க கேப் போட்டு வாங்க. இந்த பக்கம் வாங்க. சேர்ந்து அப்படி அப்படி கேப் போட்டு நில்லுங்க. வாங்க. ஓகே, எல்லாரும் கண்களை மூடுங்க, கண்களை மூடுங்க. ஒரு ஆவியின் அபிஷேகம் இன்னைக்கு ஊற்றப்படணும். 3 நாட்களோட ஜீவனை கொடுத்து சத்தியத்தை உங்களுக்கு பேசி இருக்கிறேன். ஜீவனை கொடுத்து சத்தியத்தை பேசி இருக்கிறேன். எந்த ஒரு போதகரும் தன்னுடைய ஆலயத்தில் கூட்டத்தை ஒழுங்குபடுத்தி கொண்டு தூரதேசத்தில் கன்வென்ஷனுக்கு போன சரித்திரம் எனக்கு தெரியல. ஆனால் என்னுடைய சபையில் கன்வென்ஷன் நடந்து கொண்டிருக்கிறது. அதே வேளையில் எனக்கு தாகம் இருக்கிறது. அங்கே ஒரு மனுஷன், தேவ மனுஷன் என்னை ஒழுங்குபடுத்தி இருக்கிறேன். இங்கே கர்த்தருடைய வார்த்தை பேசப்பட வேண்டும் என்பது அவசியம். சில சுத்திகரிப்பு சபைக்கு தேவைப்படுகிறது, சில வசனங்கள் சபைக்கு தேவைப்படுகிறது. கண்களை மூடுங்க, யாரும் கண்களை திறக்க கூடாது. ஹல்லேலூயா. எல்லாரும் ஒப்பு கொடுக்கணும். உங்க இடத்தில் ஏதாகிலும் பாவங்கள் இருக்குமானால்
நீங்கள் எல்லாவரும் அறிக்கை செய்தவைகளை விட்டுவிட வேண்டும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். மக்களே, அதை கொஞ்சம் புதுக்கப்பா. புதுக்கிக்கோ, கொஞ்சம் கூட சவுண்டு போட்டுக்கோ. ஹல்லேலூயா. கொஞ்சம் கூட சவுண்ட் ஏற்றிக்கோ. ஏற்றிக்கோ. சரி சரி. கண்களை மூடி செபிக்க ஆரம்பிங்க, செபிக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை விடுவிப்பார். உங்களிடத்தில் வியாதிகள் இருக்குமானால், பிசாசின் வல்லமைகள் இருக்குமானால், இந்த ராத்திரி வேளை நீங்கள் சுகமடைவீர்கள். நீங்கள் சுகமடைவீர்கள். நான் உங்களுக்கு பிராமிஸ் கொடுக்கிறேன். அந்த கடைசி ஆராதனை நேரத்தில் நீங்கள் கரங்களை தட்டி ஆராதிக்கும் போது உங்களுடைய வியாதிகள் குணமாக்கிற வல்லமை உங்கள் மேல் இறங்கும். ஒருவேளை இங்கு யாருக்கு எனும் பிசாசுடைய வல்லமையினால் கட்டப்பட்டிருப்பீர்களானால் பிசாசு வெளியேறும், பிசாசுகள் வெளியேறும், மந்திரவாத சக்திகள் வெளியேறும். ஹல்லேலூயா. என்னுடைய சபையில நூற்றுக்கணக்கான அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. மெடிக்கல் சயின்ஸுக்கு சுகமாக்க முடியாத நபர்கள் சுகமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கடந்த நாட்களிலே மெடிக்கல் தியரிக்கு கூட ஆச்சரியப்படும் விதத்தில் பிறவியிலேயே இருதயமில்லாத ஒரு 17 வயது வாலிபனை மெடிக்கல் காலேஜ் டாக்டர்கள் கைவிட்டார்கள். நிம்ஸ் ஆஸ்பத்திரி கைவிட்டது, மெடிக்கல் காலேஜ் கைவிட்டது, எர்ணாகுளம் லிசி ஆஸ்பத்திரி கைவிட்டது. என் பிள்ளை 12ஆம் கிளாஸ் எக்ஸாம் எழுதி முடிச்சு அடுத்து காலேஜுக்கு போறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறான், உயிரோடு இருக்கிறான். ஹல்லேலூயா. அற்புதம் நடக்கும், ஆண்டவர் செய்வார். கண்களை மூடுங்க, விடுதலை உண்டாகும். வாழ்க்கை சரியாகும்போ அத்தனை விடுதலை இறங்கி வரும். அப்படியே ஒப்புக்கொடுங்க, அப்படியே ஒப்புக்கொடுங்க சகோதரர்கள், அப்படியே ஒப்புக்கொடுங்க. குறைகள் இல்லாத மனுஷர்கள் இல்லை, பாவம் செய்யாத மனுஷர்கள் இல்லை. வேண்டாம், பாலியத்துக்குரிய இச்சைகள் வேண்டாம், பாலியத்துக்குரிய இச்சைகள் வேண்டாம். நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவங்கள் வேண்டாம், பண ஆசை வேண்டாம், விபச்சார பாவம் வேண்டாம். எவைகள் எல்லாம் விட்டோடு 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 என்று கர்த்தர் இந்த ராத்திரி வேளை சொன்னாரோ அவைகள் எல்லாம் விட்டோடுவதற்கு மாறுபாடான உபதேசங்களை விட்டோடு. இது பயங்கர ஆபத்து நிறைந்தது. மாறுபாடான உபதேசங்கள் புயல் போல வேகமாய் பரவுகிறது, பயங்கரமாய் சபைகளை அழித்துக் கொண்டு வருகிறது. சபைகளுக்குள்ள இருக்கிற ஜீவனை மாறுபாடான உபதேசங்கள் அழித்துக் கொண்டு வருகிறது. சாத்தான் அவர்களை, அநேக ஊழியர்களை கையில் எடுத்து மாறுபாடான உபதேசத்தை பிரசங்கிக்கும்படி தேவ வார்த்தை என்று சொல்லி அவர்கள் உபதேசிக்கிறார்கள். சபைக்கு ஒவ்வாதது, அப்போஸ்தலர்கள் சொல்லாதது, கர்த்தரும் இரட்சகரும் சொல்லாத வார்த்தைகளை இவர்கள் சொல்லி பயன்படுத்த சொல்லுகிறார்கள். நீயோ கர்த்தருடைய சபையே இவைகளை விட்டோடு, நீயோ கர்த்தருடைய சபையே இவைகளை விட்டோடு. வா, உலகத்தை விட்டு வெளியே வா. அழு 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 அழு. வேண்டாம் ஆண்டவரே இந்த உலகம்னு சொல்லு. வேண்டாம் பாவம், வேண்டாம் மாம்சம். நித்திய ஜீவன் வேணும், கர்த்தருடைய ராஜ்யம் வேணும். இந்த உலக நியாயம் தீர்க்கப்படும், அவர்களோடு நீ நானும் நியாயம் தீர்க்கப்படக்கூடாது. இந்த உலக நியாயம் தீர்க்கப்படும், உலகத்தோடு நீயும் நானும் நியாயம் தீர்க்கப்படக்கூடாது. தேவபக்தியின் வேஷம் அல்ல, தேவபக்தியின் பலனை நீ தரிக்கணும். தேவபக்தியின் பலனை தரிக்கணும். கடைசி கால சபை கர்த்தருடைய சபை எழுப்புதல் சபையாய், ஜீவனுள்ள சபையாய் மாறட்டும். எல்லாரும் கரங்களை தட்டி ஆவியில்
ஆவியில நிறைந்து ஆராதிக்க ஆரம்பிங்க. நல்ல போராட்டம் போராடு எல்லையே நாடு, அல்ல தொல்லை அணுகிடினும் இல்லாமல் ஓடு. நல்ல போராட்டம் போராடு எல்லையே நாடு, அல்ல தொல்லை அணுகிடினும் இல்லாமல் ஓடு. பாரப்பாவோம் பள்ளியிலக்கை நோக்கிய நேராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்டம். பாரப்பாவோம் பள்ளியிலக்கை நோக்கிய நேராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்டம். நானவை மறந்து முன்னோக்கியே ஓடு, அன்னாரை கிறிஸ்துவையே நோக்கியே ஓடு. நானவை மறந்து முன்னோக்கியே ஓடு, அன்னாரை கிறிஸ்துவையே நோக்கியே ஓடு. பாரப்பாவோம் பள்ளியிலக்கை நோக்கிய நேராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்டம். பள்ளியிலக்கை நோக்கிய ஓடு, தேவன் நியமித்த ஓட்டம். ஓடி கிரீடம் பெறுவார், நிச்சயத்துடனே ஓடி கிரீடம் பெறுவார். சுவையை நோக்கியே ஓடு. பாரப்பாவோம் பள்ளியிலக்கை நோக்கிய நேராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்டம். பாரப்பாவோம் பள்ளியிலக்கை நோக்கிய நேராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்டம். நாடு மேடு ஓடி என்ற கிரீடம் பெறுவார், தேடி தேடி நல்ல இயேசு அருளை பெறுவார். நாடு மேடு பெறுவார், நல்ல இயேசு அருளை பெறுவார். பள்ளியிலக்கை நாட்டில் சேர ஓடுவாய் நீயோ, ஆசை இச்சைகளை வருந்து ஓடுவாய் நீயோ. பாரப்பாவோ பள்ளியிலக்கை நோக்கி தேவன் நியமித்த பாரப்பாவோ தேவன் நியமித்த பக்கம் பார்த்திடாமல் ஓடுவாய் நீயோ. எக்காலத்தோனிக்கும் வேளை வந்திருப்பாரா, பார்த்திடாமல் ஓடுவாய் நீயோ. எக்காலத்தோனிக்கும் வேளை வந்திருப்பாரா, பள்ளியிலக்கை நோக்கிய நேராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்டம். பாரப்பாவோ பள்ளியிலக்கை நோக்கிய நேராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்டம். பக்கம் பார்த்திடாமல் ஓடுவாய் நீயோ. எக்காலத்தோனிக்கும் வேளை வந்திருப்பாரா, அக்கம் பக்கம் பார்த்திடாமல் ஓடுவாய் நீயோ. எக்காலத்தோனிக்கும் வேளை வந்திருப்பாரா, அக்கம் பக்கம் பார்த்திடாமல் ஓடுவாய் நீயோ. அந்தகார கிரியைகள் அழியாட்டும், அந்தகாரத்தில் வல்லமைகள் அழியாட்டும். போராட்டம் போராடு நாடு, தொல்லை இடினும் நல்ல போராட்டம் போராடு நாடு, தொல்லை இடினும் நாமோடு. நல்ல போராட்டம் போராட எங்கள் ஓட்டத்தை ஜெயமாய் ஓடி முடிக்க நம்முடைய கிருபை எங்களுக்கு தேவை, இன்னும் அபிஷேகம் எங்களுக்கு தேவை. அபிஷேகம்
அபிஷேகத்தை வல்லமை எங்களுக்கு தேவை. இந்த இரவு வேளையிலும் வாஞ்சியோடு தாகத்தோடு ஆலயத்தில் மன்றாடுகிற உம்மை நோக்கி பார்க்கிற ஆவியின் வல்லமை பொழிந்தள்ளுங்க ஆண்டவரே. ஊற்றுங்கப்பா, நிரப்புங்கப்பா. உடமனக துரமனபரப உடரக துரபலபரபலப உடமனக சிகபலக துர விக்கபலக துரபலபரபலப. பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை, பெரியவர்களை, முதியவர்களை நிரப்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. பக்கம் பார்க்காம நியமித்திருக்கிற பாதையிலே நாங்கள் பொறுமையோடு நிச்சயத்தோடு ஓடி எங்கள் ஓட்டத்தை ஜெயமாய் ஓடி முடிக்கக்கூடிய கிருபை. உடமனக துரமனப உடரக சிகமனக துல ரீமனக துலமனபரபலப உடமனக துரிபிபரிபிகரபலப ரீமனக சிகபலக துர உடமனக துலமனபரிபிகரபலப உடமனக துலமனபரபலப. வல்லமை ஒரு தெய்வீக தொடுதல் இந்த இரவு வேளையில உண்டாகணும். ரீமனக துலமனப. சபிக்கப்பட்ட சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படட்டும். இந்த பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறி செல்ல விடாதபடிக்கு நல்ல போராட்டத்தை ஓட்டத்தை ஜெயமாய் ஓடி முடிக்க விடாதபடிக்கு போராடுகிற தீய கிரியைகள் அழிக்கப்படட்டும். உடா நக துலமனப ரீமனப உஷிமனக துலமனபரப.